வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்ஜி ஆட்டோ விளாக். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 days சேலஞ்சோட டே 11 இருக்கும், December 15. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு டிப்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டேன்றனால ரோடெலாம் கொஞ்சம் காலியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம 15 to 20 கிலோமீட்டர் சவாரி ரைட்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். வீடியோட எண்ணில் பார்க்கலாம் நீ எவ்வளோ ஏன் பண்ணுற அப்படின்றத சீசன் காய்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேளச்சேரியிலேருந்து மாப்பாக்கம் பொன்மார் தான் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறோம். கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர் ட்ராப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஏதாவது சவாரி நீங்களா அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஏன்னா சண்டேன்றனால ரோடெலாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். அதனால் ஒரு மதியம் 3 மணி போட்டுங்க ஒரு 15-20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற சவாரியாக பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். முதல் சவாரி நம்மளால் ஒரு 3 மணிக்கு இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் சவாரி சரி. அதுல அந்த மாம்பாக்கத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் ஒரு வரும், அந்த லெஃப்ட்ல திரும்புவேன். அந்த மல்பெரி ஒரு கோயில் ஒட்டி வருவேன். ஹேர் கட் பண்ண வாசல் அங்கேருந்து ஒரு தடவை வந்தீங்க? இல்லை நம்ம கடையே நம்ம கடை. ஓ, அது கடையை உங்கள் தான். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் அங்கே இது இருந்துச்சு இல்லை அம்மா சூப்பர் மார்க்கெட்டு. கடையே நம்ம. ஓகே. இன்னைக்கு தான் ஓப்பனிங்கா? இல்லை 4 நாள் ஆச்சு. ஒர்க்கு தானே போயிட்டு இருந்துச்சு. வியாழக்கிழமை. ஓ, வியாழக்கிழமை ஓப்பன் பண்ணியாச்சா? போகும்போது இந்த வெங்காய கடை எதாவது ஒரு வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு. வெங்காய கடையா? 1 கிலோ மட்டும் அப்புறம் அங்கேருந்து ஜிப்பை தான் போட்டாங்க. அது சரி. ஆனால் இந்த ரோட்டில் ஒன்றுமே இருக்காது. நேரம் வரைக்கும் எவ்வளோ கடை இருக்கு? இங்கே எங்கேயுமே கடை இருக்காது. 2 பக்கமும் காடு தான். பொன்மார் வரைக்கும் எந்த கடையும் இருக்காது. பொன்மார்க்கு போனால் தான் கடை ஏதாவது. ஏன்னா இந்த பக்கம் 2 பக்கமும் ஃபுல்லாக காடு தான். பொன்மார்க்கு போனால் தான் கடை ஏதாவது இருக்கும். வண்டி நிறுத்திருக்கேன். இப்போ தான் போயிருக்காரு. கரெக்டாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். ட்ராப்பை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அங்கே தான் வெயிட் பண்ண வேறு ஏதாவது சவாரி கிடைக்குதான்ட்டு பார்க்கலாம். காலீஸ்வரி ஆயில் இருக்குல்ல, அங்கேயே சொல்லியிருந்தீங்கன்னா அங்கேயே வாங்கி இருந்திருக்கலாம். கடை இருக்கும், நிறையா கடை. நம்ம மேடவாக்கம் தாண்டின உடனே சைடில் பூரா கடை. ஆமாம், அங்கேயே சொல்லியிருந்துருக்கலாம். அங்கேயே கூட எடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி இது எவ்வளோ எடுத்தீங்க, என்ன சிக்கன் எவ்வளோ எடுத்தீங்கன்னா கேட்டாப்ல. அப்போதான் ஒன்றும் சொல்லலை. நம்ம அதை எடுத்து தாண்டதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக காடு ஆரம்பிக்குது. ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கத்தை விட அங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரக்கு தெளிவாக இருக்கும். ஆமாம். ரைட்டில் எந்த கேட்டு சார்? ஃபர்ஸ்ட் கேட்டா செகண்ட் கேட்டா சார்? இதில் இல்லை, இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் கொஞ்சம் போயிட்டு அடுத்த இது ஃபுல்லாகவே டிஏபிசி. 250 கட்டுச்சு சார். டுடே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் 15 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த மாதிரி சரௌண்டிங்லாம் லாங் ட்ரிப்ஸ் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம இங்கேருந்து வேளச்சேரிலேருந்து போகும்போதே மாம்பாக்கம் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து விஜிபி போனோம். பட் ஆனால் இது 2 சவாரியும் பார்த்தீங்கன்னா 20-40 கிலோமீட்டர். ஆனால் நான் இது போக நான் 10 கிலோமீட்டர் எம்டி அடித்தேன். ஏன்னா லாங் ட்ரிப்ஸ் எடுத்தால் அதிகமாக எம்டி வருது. அதுக்கப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் வேளச்சேரி வந்ததுக்கப்புறம் லோக்கல் ட்ரிப்ஸ் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா நமக்கு தேவையானது நம்ம வந்துட்டு வெளியே போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சுற்றி தேடுறது
ரொம்ப வேஸ்ட். ஏன்னா நான் வெளியே போய் சம்பாரிச்சதை விட லோக்கல் ஓட்டி சம்பாரிச்சது தான் இன்றைக்கி அதிகம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானது வெளியே போனால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவிலேருந்து வந்து நமக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்களும் தேடி பாருங்கள். அப்படி எனக்கு தேடி பார்த்தனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1800 வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது. See you tomorrow guys. மறக்காம SG ஆட்டோ vlog லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. See you tomorrow guys.